ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரத்திஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹரியாலி சிக்கன் கிரேவி ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அந்த பேஸ்ட்டுக்கு தேவையானது முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 to 6 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தயிர் ஒரு கப்பு ஃபுல்லாக நல்ல கெட்டியான ஃப்ரெஷ் தயிரை எடுத்துக்கோங்க, அதை ஊற்றிக்கிறேன். கடைசியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒன் கேஜி சிக்கனில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை மொத்தமாக ஊற்றி உப்பு போட்டு ஒரு 1 லெமன் ஃபுல்லாக ஜூஸ் புழிஞ்சு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற விட்ருங்க. கையை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அது ஊறட்டும். இப்போ கிரேவி பேஸ் ஒன்றுமே இல்லை, வெறும் வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஒரு 4 வெங்காயம் மீடியம் சைஸானது தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை போட்டு, பட்டை லவங்கம் ஹோல் ஸ்பைசஸாகவும் 3 லவங்கம் கொஞ்சம் ஒரு பீஸ் பட்டை போட்டுக்கோங்க. நான் பவுடர் ஃபார்மில் போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன். இது நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த கிரேவி ஒயிட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும், கீ ரைஸ்க்கு கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி, தோசை இது எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வதக்கிட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். This will be a creamy gravy. ரொம்ப க்ரீமியாக இருக்கும். சப்பாத்தி, நான், ரோட்டிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பக்கமும் வெங்காயமும் அந்த கிரேவியும் சிக்கனும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
உப்பை டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட குறைச்சிருந்தா அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டோம்னா போட்டுக்கோங்க. கசூரி மேத்தி கொஞ்சோண்டு போட்டிருக்கேன், அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கனோட ஜூஸஸ்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளே இந்த கிரேவி நல்லா க்ரீமி கிரேவி ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு க்ரீம் வேணும்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு க்ரீம் தேவைப்படல, அதனால நான் ஆட் பண்ணல, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். லைட்டாக புதினா போட்டு கார்னிஷ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.